Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். உங்க மேல தப்பு இல்ல சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இத மல்லி செய்யலன்னு என் உள் மனசு சொல்லியும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எதுவும் பேசாம இருந்துட்டேன். நான் உங்களை அந்த ஊருக்கும் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கணும். சார், நீங்க பாட்டுக்கு அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் தான் சிலையை வச்சான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீடியோ ஆதாரம் இருக்கு மேடம். டேய், நான் உன்னை கோயில்ல பார்த்ததுதான். உனக்கு எனக்கு எந்த பகையுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சிலைய திருடி எதுக்காக என் ஒய்ஃபோட பேக்ல வச்ச? கதவை துறையா, அதை கொடு. சொல்டா. நீ உண்மையை சொல்லிட்டன்னா அடியாவது மிஞ்சும். போலீஸ் அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீயா சிலைய வச்சியா இல்ல யாராவது சொல்லி வச்சியா? மரியாதையா சொல்லிடு. சொல்றா சொல்றா. ராஜிமா, அவ வாயை திறந்தா 2 பேரும் செத்தோம். போலீஸ் தேவையில்ல, மாமாவை கொன்னுடுவாரு. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. தேவையில்லாம நீ என்னையும் டென்ஷன் பண்ணாத. சார், நல்லா விசாரிங்க சார். அப்படி எங்க மேல யாருக்கு என்ன கோவம்னு எனக்கு முதல்ல இப்ப தெரிஞ்சாகணும் சார். நாங்க அந்த ஊருக்கும் சரி கோயிலுக்கும் சரி பரம்பரையா எவ்வளவு செஞ்சிருக்கோம் சார். எங்க மேல அப்படி என்ன சார் வன்மம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய், சொல்ல புரியலையா? சொல்றேன் சார். சொல்ல சார் சார் சார், இப்ப ஏன் கோவப்படுறீங்க? நீங்க அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க கோவப்படாம அமைதியா இருங்க சார். டேய், சொல்றா சொல்லு சொல்லு. உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யார் சொல்லி பண்ண? இல்ல நீயா பண்ண? சொல்லு சொல்றா சொல்லு. நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லு, அடிச்ச கொன்றுவேன். சொல்றா. டேய், என்கிட்டயே உன் பலத்தை காட்டுறியா? வாயை திறந்து சொல்ல மாட்டியா? வாய்க்குள்ளே லத்திய விட்டு திணிக்கிறவன். என்ன ராஜிமா, உனக்கு வாய் பேச வராதா? இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கலடி. என்ன இருந்தாலும் ரஞ்சி வாங்கின காசுக்கு ரொம்ப விசுவாசம் காமிக்கிறான். எப்படிப்பட்ட ஆளை சூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தியா? அவனுக்கு பெரிய செட்டில்மெண்ட் பண்ணிருக்கேன். சும்மா இல்ல, அவங்க என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டான். சான்ஸே இல்ல ராஜிமா, இங்க வேற லெவல். ஏய், என்ன பேச முடியாத மாதிரி நடிக்கிற? என்ன மாமா, இவரே தர்மகர்த்தா கூடவே இருந்தாரு, ஆனா பேசவே இல்லை. இப்பதான் யோசிக்கிறேன். ஆமா மாமா. ஏண்டா, ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? யாரு இதை செய்ய சொன்னாங்க? அந்த பொண்ணு பேக்ல ஏன் வச்ச? அந்த பொண்ணு தான் சொன்னாங்களா? சொல்றா சொல்லு சொல்லி சொல்லடா. சிலையை யாரு எடுக்க சொன்னது? யாரு சொல்லு. அந்த பொண்ணா இல்ல வேற யாராவதா? சொல்லு. கேட்டுக்கிட்டே இருக்க, அப்படியே நிக்கிற. டேய், சொல்றா சொல்லு.
டேய் விஜய் சார், கண்டிப்பா இவனா யோசிச்செல்லாம் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க யாரோ தான் இதை செய்ய வச்சிருக்காங்க. நான் விசாரிக்கிறேன். லீவ் இட். சரிங்க சார். சாரி மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. விசாரணையில இதெல்லாம் ப்ரொசீஜர்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சாரி, போலீஸ் விசாரிச்சா இப்படிதான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்கம்மா. ஆமா, மனசாட்சி இல்லாம அடிச்சுப்புட்டு ஒரே வார்த்தையில சாரி பூரின்னுட்டு. வழியெல்லாம் இப்படி சாரி சொன்னதும் காணாம போயிடுமா என்ன? நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பேக்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வர வேண்டாமா? தப்பு அவங்க மேலயும் இருக்கு சார். நீங்க உங்க கடமையை தானே செஞ்சிருக்கீங்க. பத்தியா, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இதே மாதிரி இவ பேக்லயோ ரஞ்சிதா பேக்லயோ இருந்திருந்தா இந்த வாய் இப்படி பேசுமா? சரி சார், நான் வரேன். ஓகே சார். பாத்தியா ரஞ்சி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கான்ல, அதான் வரேன்னு சொல்றான். தாலி கட்டினதுதான் கட்டினான். போலீஸ், கோர்ட்டு, கேஸ், என்கொயரி, அப்பப்பா என்ன சொல்ல. நீ வா. ம். அன்னபூர்ணி அம்மா, மல்லிகை கூட்டிட்டு வாங்க. நீ வா, எழுந்துராத்தா. பாத்து பாத்து பாத்து. ஏய், சீக்கிரம் வர சொல்லுடா. ராஜிமா நல்லா அடி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ராஜிமா, ம்? மாமா ஃபீலிங்கா பாக்குறாரே. சிம்பத்தி ஓட்டுல ஜெயிச்சிருவாளா? விடக்கூடாது ராஜிமா. வெயிட், இப்ப போடுறேன் பாரு பால். எனக்கு மனசே கேட்கல தம்பி. விசாரணைங்கிற பேர்ல எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. பாவம், ஒரு தப்பும் பண்ணாம இப்படி அனுபவிச்சுட்டு வந்து நிக்கிறா. தப்பு பண்ணலையா? ஆமாமா, இல்லன்னு நாங்க சொல்லல. சிலைய அவ திருடல, அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா ஒரு தப்பும் பண்ணலன்னா நீங்க சொல்லாதீங்க. அது அந்த கடவுளுக்கு கூட அடுக்காது. ஏன் என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா? இத பேர் நாக்குல நரம்பு இருக்கிற மாதிரி பேசுன. சும்மா சும்மா என் பொண்ணு மேல பழி சுமத்தாதீங்க. என்ன பண்ணல? எல்லாத்தையும் அலட்சியமா தானே பண்ணீங்க. அதான் அனுபவிக்கிறா. தப்பு பண்ணவனோ விசாரிக்கிறப்போ தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவான். அடிச்சாதான் உண்மை வரும்னு போலீஸ் அடிச்சிருப்பாங்க. என்னவோ 2 அடி வாங்கிட்டு இவ்ளோ பெருசா அழுதுகிட்டு இருக்க. நாங்களும் அவளுக்கு அடி வாங்கி கொடுத்தோம். அவ பண்ண தப்பாலதான் இன்னைக்கு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறா. தேவையில்லாம பேசாத ராஜி. சிலை அதை திருட்டு ராஸ்கல் எந்த திமிரு பிடிச்ச ராஸ்கலோ சொல்ல போய் மல்லி பேக்ல வச்சிருக்கான். அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அந்த ஆளு மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் பாரு. அந்த நல்லி எலும்புல அப்படியே கட்லெட் போட்டு பாத்திருக்கியா? அப்படி போட்டு கடிச்சு துப்பிடுவேன் பாரு. நீங்க போடுங்க, போடாம போங்க. இன்னைக்கு இவ்ளால நடந்த கூத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தம்பியோட கனடா விசா கேன்சல் ஆயிடுச்சு. ஒன்னு இல்ல, 2 இல்ல, 18 கோடி பிசினஸ். 18க்கு அப்புறம் எத்தனை சைபர்னு தெரியுமா உங்களுக்கு? அதுலயும் உங்க மக தானே மண்ணள்ளி தூக்கி போட்டுட்டா. அவ மட்டும் கவனமா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? அதுக்கு கடவுளா கொடுத்தா அடின்னு நினைச்சுக்கோங்க. என் தம்பிக்கு துரோகம் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ராஜி இப்படி குட்டைய குழப்புற? இருக்கிற வேதனையில இப்படி மனசை கஷ்டப்படுத்தாத. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க இன்னும் கஷ்டப்படுத்துறது தர்மமே கிடையாது. அப்படி பண்றவங்க தான் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அத நாங்க சொல்லணும். இவ போனை உண்டியல்ல போடாம ஒழுங்கா மட்டும் வச்சிருந்தானா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? நேத்தே கோவில் விஷயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நேத்தே வந்திருந்தா
இப்படி ஒரு கேவலம் எல்லாம் நடந்திருக்குமா? இத பாரு, ரொம்ப சாமர்த்தியமா பேசி திசை திருப்பாத. போனை தட்டி விட்டது இந்த ரஞ்சிதா பிள்ளை தானே. அப்படி பண்ணதுக்கு அவ பொறுப்பாக மாட்டாளா? அவளை கேட்க துப்பு இல்ல, என்னமோ எங்களை கேக்குற? இப்ப எதுக்கு என்ன இழுக்குறீங்க? பாவமா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாளேன்னு பார்த்தா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனைக்கு வந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வேலையே இதான ரஞ்சி. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவாங்க. பிரச்சனைன்னு வந்தா அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு பழி சுமத்த ஆளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி 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 நாங்க பழி சுமத்துறோமா? அப்படியே நீ செய்யற எல்லாத்தையும் நாங்க செய்யற மாதிரி சொல்லாத. எங்க வந்தாலும் இப்படித்தான் சண்டை போடுவீங்களா? வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அங்க போய் சாவகாசமா சண்டை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் பெரியமா இப்படி கூட கூட பேசுறீங்க? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், விடுங்க. என்னால முடியல. ஐயோ இரு மாப்ள. மல்லி மாப்ள. மல்லி 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 ஏய், சீக்கிரம் அள்ளி போட்டு வந்து சேரு. வா, அள்ளி போட்டுட்டா. நீ வா. எப்படி மல்லி. பேசுறா? மல்லி ஒண்ணு அக்கா. வா. பாத்து பாத்து. பாத்து. பாத்து வா. பாத்து. வா. பாத்து மெதுவா போ மல்லி. வண்டியில இரு. வா வா. இதுக்குதான் ராஜம்மா நான் பயந்துட்டே இருந்தேன். எங்க அவன் மாட்டிக்கிட்டானா நம்மள போட்டு கொடுத்துருவானோன்னு பயந்தேன். நினைச்ச மாதிரி அவன். ஏய், என்ன நினைச்ச மாதிரி? அவன் மாட்டிக்கிட்டாலும் வாயை திறக்க விடாம நான் பண்ணிட்டேன்ல. எதை செஞ்சாலுமே 360 டிகிரியில எல்லாத்தையுமே யோசிச்சுதான் எதையுமே செய்வேன். எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சுட்டு யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. ராஜிமா, இனிமே நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? நீங்க இப்போதைக்கு சமாளிச்சிட்டீங்க. ஆனா அந்த ஆள் இப்படியே கடைசி வரைக்கும் சமாளிப்பான்னு சொல்ல முடியாதுல்ல? என்ன நீ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பியா? என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சு செஞ்சா அது வேற ஒண்ணுல போயிருதே. அதான் இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்க தோணுது. இந்த பாரு, என்ன ஆனாலும் நம்மள அந்த ஆள் போட்டு கொடுக்க மாட்டான். நம்மளையா? அவன் எதுக்காக என்ன போட்டு கொடுக்க போறான்? நீங்க தானே எல்லா ஏற்பாடையும் பண்ணீங்க. ஆமா, நீ வா, நீ வா வா. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துரு. எல்லாமே சுபமா முடிஞ்சிரும். என்னதான் கோமாளித்தனமா பேசினாலும் நீ மட்டும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கல்ல? அப்படி இல்ல ராஜிமா, நடந்ததை சொன்னேன். இத பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். நாம இதுல மாட்டிக்க போறது கிடையாது. அந்த மல்லியை தான் கோத்து விடலான்னு பிளான் பண்ணேன். தப்பிச்சிட்டா. அந்த பூசாரி கண்ணுல போய் அந்த கிறுக்கு பைய மாட்டி தொலைச்சிட்டான். சிசிடிவி கேமராவை விட இந்த மனுஷங்க கண்ணுதான் ரொம்பவே மோசம். ச்சே. ஆ, அந்த மல்லி சமத்தையும் அடி வாங்கியிருக்கா. அத பாத்தீங்களா? அவளுக்கு வேணும், நல்லா வேணும். இதெல்லாம் பத்தாது. ஆனா இத மல்லிக்கு நாம தான் செஞ்சிருப்போம்னு டவுட் இருக்கதான் செய்யும். டவுட்டா? யாரு செஞ்சிருப்பான்னு அவளுக்கு தெரியாமலா இருக்கும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் எனக்குமே வேணும். நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஒரு நிலைமை இருக்கு பத்தியா? அத நினைச்சு அவ அப்படி புழுங்கி புழுங்கி சாகணும்டி. எல்லாம் சரிதான். ஆனா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் கூட அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்க முடியாம போச்சே. ஹேய், விடு விடு. ஏதோ அடி வாங்கி அவமானப்பட்டு நின்னால. இப்போதைக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆனா இதோட விட போறது இல்லைல்ல. அவளுக்கு அடுத்தடுத்து விடாம அடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். போதுண்டா சாமின்னு அவ பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடுற வர இனிமே அவளுக்கு எப்பவுமே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் சரிதான் ராஜிமா. ஆனா இதுவே விஜய் மாமாக்கு அவ மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உனக்கு கூட இதெல்லாம் தோணுதில்ல? உனக்கே இதெல்லாம் தோணும் போது நான் யோசிக்காமையா இருப்பேன்? என்ன ஆனாலும் சரி, மல்லி எவ்ளோ அடி வாங்கி அவமானப்பட்டு நின்னாலும் சரி,
விஜய்க்கு அவன் மேல ஆத்திரம் தான் வருமே ஒழிய எந்த விதத்திலையும் அவன் மேல பாசமோ இறக்கமோ வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். விசா கேன்சல் ஆச்சுல்ல, அது போதும் எனக்கு. ஏன் ராஜிமா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணீங்க, இப்போ விசா கேன்சல் ஆயிடுச்சுங்கிறீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. இங்க பாரு, விஜய்க்கு எந்த நிமிஷமும் மல்லி மேல சிம்பதியே வந்துடக்கூடாதுன்னு தான் ஸ்டேஷன் முன்னாடி வச்சு நான் அதை சொல்லிட்டு வந்தேன். விஜய்க்கு அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அவனோட ரொம்ப நாள் கனவு. மல்லியால அது நாசமா போச்சேன்னு நினைக்கிறப்போ இறக்கம் எந்த மூலையிலடி வரும்? அத பாத்தியா? வெண்பா வந்திருக்கா. சரி, உன் மல்லிமா போலீஸ்ல அடி வாங்கிட்டு பிஞ்சு போய் வந்துட்டு இருக்கா. அடிச்சாங்களா? அச்சச்சோ, மலிமா தான் எடுக்கலையே. மலிமா இன்னும் வரலையா? பாத்து மெதுவா மெதுவா வா. மலிமா, மெதுவா மெதுவா மல்லி. வெண்பா, அச்சச்சோ, சாரி மலிமா, சாரி மலிமா, என்ன மன்னிச்சிருங்க. வெண்பா குட்டி, அம்மாவுக்கு கையில அடிபட்டிருக்குடா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா மலிமா? வலிக்குதா? இல்ல வெண்பா, ரொம்பலாம் இல்ல. பாத்தீங்களா ராஜிமா, மாமா தாங்கி பிடிக்கணும்னு ஓவரா வலிக்கிற மாதிரி சீன் போடுறா. எனக்கு வலிக்கணும்னு நினைக்கிறா. மாப்பிள, மல்லியை ரூம் கூட்டு போறேன். சரி, ஏதாச்சும் மருந்து போட்டு விடுங்க. ம் சரி, வா. பாத்து வெண்பா, நீ வா. பாத்து 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 பாத்துடா. உட்கார் உட்கார் உட்கார். பரவாயில்லையா மல்லி? ரொம்ப வலிக்குதாமா? பாட்டி, நல்லா தொடச்சிட்டு மருந்து போட சொன்னாரு டாடா. கொண்டா. உன்னோட அக்கறையும் அன்பும் தாண்டா அவளுக்கு மருந்து. விடுங்க பெரியம்மா, இவளை இன்னும் பதட்டமாக்காதீங்க. வெண்பா, நீ போ. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல, பேக் எல்லாம் எடுத்து வைப்போம். அம்மா, நீ போடா கண்ணு. உங்க அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் படு. போடா. கொஞ்சம் பொறுத்துக்க மல்லி, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் பொறுத்துக்க மல்லி. ஐயோ ஐயோ. கொஞ்சம் பொறுத்துக்க மல்லி, கொஞ்சம் சரியாயிரும். மாப்பிள்ளை தம்பி எவ்வளவு ஆறுதலா உன்னை பாத்துக்கிட்டாரு. அது போதும் புள்ள உனக்கு. உன்னை அடிச்சே சாகடிச்சிருந்தா கூட அவரோட ஒத்த விரல் ஸ்பரிசத்துல கிடைக்கிற அன்பு உன்னை எந்திரிக்க வச்சிரும் புள்ள. இங்க படுத்துக்கோ, நான் வந்துடுறேன். என்ன? என் கூடவே இருங்க பெரியம்மா. என்ன ஆச்சு புள்ள? தெரியல பெரியம்மா, உலகமே நகராத மாதிரி இருக்கு. என் பக்கத்துல நீங்க சும்மா இருந்தாலே போதும் பெரியம்மா. இருங்க பெரியம்மா. இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். மடியில படுத்துக்கட்டுமா? ஏய்,
என்ன புள்ள இப்படி எல்லாம் கேக்குற? படுத்துக்க வா. அழாத, படு 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 படு. பாத்து பாத்து. அத்தா, படுத்துக்கோ படுத்துக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.